Hi friends, இன்னைக்கு விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக மார்க்கெட்லேயே கிடைக்குது. பட் ஆனால் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிறதுனா எந்த கெமிக்கலும் கலக்காமல் பியூராக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி ஃபேஸ் வாஷோட யூஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிங்கிள்ஸ் அண்டு ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ரிங்கிள்ஸ்னால் அதாவது மூஞ்சியில் இருக்க சுருக்கங்கள் கொஞ்சம் வயசாக தான் இருக்கும். பட் ஆனால் மூஞ்சியில் சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கும். இது எதனால வருதுன்னா நிறைய மேக்கப் யூஸ் பண்ணுறதுனால, இல்லை ஸ்கின் ட்ரை ஆகிறனால, இல்லை சன்னில் அதிகமாக போகிறனால இதனாலலாம் வந்துட்டு இந்த முகச்சுருக்கங்கள் வரும். அதுவும் ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்ணுக்கு அடியில் இருக்க சுருக்கங்கள், கண் இமைகளுக்கு மேலெல்லாம் சுருக்கங்களாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். ஹைட்ரேட்னா நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும், ஈரத்தன்மையோடு இருக்கும். அது பேர் தான் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு சின்ன சின்ன புண்கேஷனை வந்து நல்லாவே குறைக்கும். சன் டேமேஜ் நம்ம போவோம் இல்லையா, அதனால நம்ம ஸ்கின் வந்துட்டு ஒரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து அந்த சன்பர்ன் ஆகி ஸ்கின் வந்து கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாவே குறைக்கும். அப்புறம் அன்ஈவன் டோன், அதுவும் வந்துட்டு எதனால உருவானா அந்த சன் டேமேஜ்னால தான் வருது. ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், நெக் ஒரு கலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லாவே இது குறைக்கும். கருவளையம், கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாகவே இருக்காது, அப்புறம் எங்காவே தெரியாது. இது வந்துட்டு கடையில் வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டில் செய்கிறது வந்து இதுல இருந்து 1/3 தான் செலவாகும். அதுவும் இருக்கும், எந்த கெமிக்கலும் இல்லாமல் பியூராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் விட்டமின் சி டேப்லெட்டாகவும் கிடைக்குது, பவுடராகவும் இருக்குது. இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் பவுடராக வாங்கினாலும் ஓகே, நீங்கள் டேப்லெட்டாக வாங்கினீங்கன்னா அதை நல்லா தூள் பண்ணி இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்டமின் சியோட லெவல், டேப்லெட்டோட லெவலை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது 1/2 டீஸ்பூனே போதுமானது. இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேபி ஷாம்பு, உங்களுக்கு எந்த பேபி ஷாம்புனாலும் ஓகே. அப்படி பேபி ஷாம்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சோப் பேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கூடவே கிடைக்கும். சோப் பேஸுன்றது வந்துட்டு பிளெயின், அது வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காம சோப்போட பேஸ், அதை வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் ஆலுவேரா ஜெல். ஆலுவேரா ஜெல் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆலுவேரா ஜெல் எடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பட் ஆனால் அந்த கடையில் வாங்குகிற ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து 10 to 15 days வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த 4ம் தாங்க. என்னென்ன சொன்னீங்கன்னா வாட்டர், உங்களுக்கு எது தேவையோ அந்தளவு டீஸ்பூன் கலந்துக்கோங்க விட்டமின் சி. அதுக்கப்புறமேட்டு பேபி ஷாம்பு, ஸ்பூன் ஆலுவேரா ஜெல் கலந்துக்கோங்க. இது நல்லா ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு நல்லா ஏர் போகாத டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து சன்லைட்டில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டமின் சி வந்து எவாப்ரேட் ஆயிடுனா இதோட பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். விட்டமின் சி டேப்லெட் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 10 ரூபாயோ இல்லை 12 ரூபாயோ அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் பவுடர் ஃபார்மேட்லேயும் கிடைக்கும். சப்போஸ் பவுடரில் வந்துட்டு கிடைக்கலாட்டினா நீங்கள் டேப்லெட்டை வாங்கி நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கின்னு க்ளீன் ஆகும். இது வந்து ஸ்கின்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணாது, ஸ்கின் ஆயிலாகவும் ஆக்காது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எல்லா ஸ்கின் டைப்பு இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். காட்டன் பேடுன்றது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு காட்டன் பேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பஞ்சு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக தொட்டு, இந்த ஃபேஸ் வாஷை லைட்டாக தொட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணுங்கள். கண்ணுக்கு கீழே, மவுத்துக்கு மேலே மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து 1 day விட்டு 1 day நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இதனால வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு இன்டேக் உள்ளேயும் நீங்கள் கொடுக்கணும். விட்டமின் சி ஃபுட்டு சி இருக்கிற மாதிரி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அது எதுலலாம் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைனா காலிஃப்ளவர், ப்ரெக்கோலி, டொமேட்டோ இதிலெல்லாம் வந்துட்டு விட்டமின் சி இருக்குது. பொதுவாக சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரினா லெமனு, கோவா, பப்பாளி, பைனாப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு இதிலெல்லாம் வந்துட்டு இந்த விட்டமின் சி நிறையவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கம்மியான காசு தான் செலவு பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இது வந்துட்டு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண உங்கள் முக சுருக்கங்கள், கருவளையங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.